காரணம் என்ன தெரியுமா? நீ செஞ்ச பாவம். உன்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ செஞ்ச பாவம். என்னால எழுப்பவே முடியல ஆண்டவரே. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன், இயேசு உனக்கு சுகம் தரணும்னா அவர் சொல்லுவார் என்ன தெரியுமா? இதுவரையும் திருந்தலையா? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு நான் எழுதிடுவேன். ஆனா நீ இனி அந்த பாவத்தை செய்யக்கூடாது. கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடு உள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பே என்ன தெரியுமா? குற்றமுள்ளவனும் சுத்தமுள்ளவனும் நான் பேச விரும்புகிறேன். குற்றமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் மாறுபாடா அலைகிறான்னு பைபிள் சொல்லுது. அவன்தான் என் வழி தனி வழின்னு சொல்லி குறுக்கு வழியில போறது. அவன் எந்த வழியில போறான்னு மற்றவனுக்கும் தெரியாது, அவனுக்குமே தெரியாது. ஏன்னா அவன் குற்றமுள்ளவனா இருக்கிறான். அவன் வாழ்க்கையில நிறைய தவறான பாதைகள் இருக்கும், நிறைய பாவமான சூழ்நிலைகள் இருக்கும், நிறைய அசுத்தமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறவன் தான் குற்றமுள்ளவனா இருக்கிறான். வித்தியாசமான வழியில நடப்பான். தாவீதை பார்த்தீங்களா? தாவீது பாவம் செஞ்சிட்டு அந்த பாவத்துக்கு பலியாடா வேற ஒருத்தனை பலி கொடுக்கிற மாதிரி ஆயிருது. எப்படியெல்லாம் குற்றத்தை மறைக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம பேரு வெளியே வரக்கூடாது அப்படின்னு மறைக்க தேவன் அந்த உண்மை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துருவார். ஆனா சுத்தம் உள்ளவன் எப்படி இருப்பான் தெரியுமா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பான். அவனுக்கு பின்னாடி பேச தெரியாது, அவனுக்கு குறுக்கு வழி தெரியாது. அவனுக்கு கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் ஒரே வழியில போகிறவன் தான் சுத்தமுள்ளவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீங்கள் குற்றமுள்ளவர்களா இருக்கிறீர்களா அல்லது சுத்தமுள்ளவர்களா இருக்கிறீர்களா என்று நீங்களே உங்களை சிந்திச்சு பார்க்கணும், நிதானிச்சு பார்க்கணும். நல்லவனா இருக்கிறவன் ரொம்ப லைஃப்ல கஷ்டப்படுவான். அவனுக்கு நிறைய பேர் இழிச்ச வாயின்னு முத்திரை குத்துவான், பொழைக்க தெரியாதவன்னு சொல்லுவான். ஆனா இன்னைக்கு சொல்ல வாரேன், சுத்தமுள்ள இஸ்ரவேலருக்கு, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவர் நல்லவராகவே இருப்பாரு. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்க எங்க கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். நாங்கள் சுத்தமுள்ளவர்களா இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வியாதிக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ செஞ்ச பாவம். உன்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ செஞ்ச பாவம். என்னால எழுப்பவே முடியல ஆண்டவரே. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன், இயேசு உனக்கு சுகம் தரணும்னா அவர் சொல்லுவார் என்ன தெரியுமா? இதுவரையும் திருந்தலையா? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு நான் எழுதிடுவேன். ஆனா நீ இனி அந்த பாவத்தை செய்யக்கூடாது.